ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ஒயிட் குருமா தான் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில். அது கூட வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்துன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் காலிஃப்ளவர், மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கோங்க, வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அது கூட தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி, இது கூட வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நிறையா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம காய்கறியெல்லாம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இது கூட வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூட வந்து உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு 2 விசில் எடுத்தால் ரெடி.